ராத்திரி 11:30க்கு கொலை பண்ணிட்டு கமுக்கமா வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிருக்க. எதுவுமே தெரியாத மாதிரி ரொட்டீன் லைஃப்ல இருந்திருக்க. இங்க வந்து நீ நல்லவன், நீ கொலையே பண்ணலன்னு உன் முதலாளி அம்மா சத்தம் போட்டுட்டு போறாங்க. ஐயோ எங்களை பார்த்தா எப்படிடா தெரியுது? சார், என்ன சொல்றீங்க? அதில் எத்தனை மணிக்கு போட்டிருக்க? 11:30. 11:30க்கு தானே நீ பண்ண? சார், நான் வீட்டை விட்டு வெளியே வர சொல்ல கரெக்டாக 8 மணி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் டைம் பார்த்தேன். நான் வீட்டுக்குள்ளே போனது உண்மைதான். அவன் நான் அடிச்சதும் உண்மைதான் சார். ஆனால் நான் அவனை அடிக்க சொல்ல அவன் நல்லா தான் இருந்தான். இங்கே பாருங்க, அவன் நான் மாட்டிட்டு தான் வெளியே வந்தேன். அவன் இப்போ சாவலால சார். சார், இப்போ ரிப்போர்ட்டும் கரெக்டாக தானே சார் வந்திருக்கு? சார், நான் அவனை கொலை பண்ணல சார். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? சார், எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார், உண்மையாக கொலை பண்ண வெளியே எங்கே இருக்கிறான் சார்? அவனை வேற யாரும் தான் சார் கொலை பண்ணிக்கிறாங்க. ஏய், வாய மூடுறா. கொலை பண்ணிட்டு டைமை காரணம் காட்டி தப்பிக்க பாக்குறியா? சார், நான் ஏன் சார் போய் சொல்லணும்? எனக்கு நல்லா தெரியும்டா. ஏற்கனவே ஒரு கொலை கேஸ்ல ஜாமீன்ல இருக்கிறவன் நீ. இன்னொரு கொலை பண்றது ஒண்ணும் உனக்கு பெரிய விஷயம் இல்லையே. உன்னை நம்புறதுக்கு தான் உங்க மேடம் இருக்கிறாங்கல்ல, வந்து அவ்வளவு சத்தம் போட்டுட்டு போனாங்களே, அவங்க கிட்ட சொல்லி கோர்ட்ல லாயரை வச்சு வாதாடி கோர்ட்ல இந்த கேஸை ஜெயிச்சுக்கங்க. சார், உண்மையா கொலை பண்ண வெளியே எங்கே இருக்கிறான் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் குற்றவாளி. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ஏய், நீ சொல்றத நான் என்னடா கேக்குறது? நான் ஏன் சார் போய் சொல்லணும்? நம்புங்க கேட்டு சார். இந்த ரிப்போர்ட்டோட நாளைக்கு இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஓகே சார். இவன் தான் குற்றவாளின்னு நம்ம தரப்புல தெளிவா எடுத்து சொல்லணும். இவன் தப்பிக்கவே கூடாது. சார், ஏன் சார் டேஷன் நடந்தது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்டு தான் சார் என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரே எவிடன்ஸு. இந்த ரிப்போர்ட்ல தான் நீ உள்ளேயே போக போற. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்னோட ஜாமீன் கேன்சல் ஆயிடும் தம்பி. என்ன சார்? காலத்துக்கும் ஜெயில களிதான் திங்கணும். இந்த போலீஸ் உன்னை அடிச்சதுன்னு சொல்றல்ல, ஜெயில பொறுக்கி ரவுடி ரேப் பண்றவன் போதை பொருள் கடத்துறவன் அத்தனை பேரும் இருப்பான். அது போக ஜெயிலரும் இருப்பாரு. அவர் உங்களுக்கு சிறப்பான விருந்து வைப்பாரு. சார்,